ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எங்க வீட்ல என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு, மீன் வறுவல், ரசம், அப்புறம் சாதம். நான் ஒரு சின்ன பதிவு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சமைச்சு முடிக்கிறேன்னு இல்லைங்களா? சமைச்சு முடிச்சதும் குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுவேன். ஊட்டி விட்டுட்டு நானும் போட்டு சாப்ட்டுருவேன். ஆக்சுவலா கணவருக்காக வெயிட் பண்ண மாட்டேன். அவருமே அத விரும்ப மாட்டாரு. எனக்கு பசி எடுத்தா நான் சாப்ட்டுக்குவேன். அவரு வரும்போது அவருக்கு பரிமாறிடுவேன். இப்படிதான் எல்லார் வீட்லயும் நடக்கும். ஆ, ஆனா பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்திலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கணவர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிடுவாங்க. இது அப்பலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப எத்தன பேர் அந்த மாரி இருக்காங்கன்னு தெரியல. இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இதுல எங்க ஃபேமிலில பாத்தீங்கன்னா, எல்லாருமே நாங்க யாரும் அந்த மாரி இருந்ததில்ல. எங்களுக்கு பசி எடுக்கும்போது சாப்ட்டுருவோம். எங்க மாமனார் கூட என்ன பண்ணுவாருன்னா, வெயிட் பண்ண வேணாம். உங்களுக்கு எப்ப பசி எடுக்குதோ அப்ப சாப்ட்டுருன்னு சொல்லிடுவாங்க. எங்க அத்தையும் கரெக்ட்டா வந்து பசி எடுக்கிறப்ப சாப்ட்டுருவாங்க. ஆனா எங்க வீட்ல எங்க அம்மா மட்டும் பாத்தீங்கன்னா, இன்னும் அப்பாவுக்காக வெயிட் பண்ணி, அவரு சாப்ட்ட தட்டுலயோ, இலையிலயோ தான் இன்னும் சாப்ட்டுட்டு இருப்பாங்க. அப்பாவே இத வேண்டான்னு சொன்னாலும் கேட்டதில்ல இதுவரையும். நாங்களும் அம்மா இந்த மாரி பண்ணாத, வேண்டாம். உனக்கு பசி எடுக்கும்போது நீ சாப்பிடுமா. அப்பா சாப்பிடும்போது ஏன் அவரு சாப்பிடுற வரையும் வெயிட் பண்ற? அப்படின்னு கேட்டதுண்டு. ஆனாலும் அவங்க பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணி பொறுமையா அப்பா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. இது வீட்ல மட்டும் தானா பார்த்தீங்கன்னா, இல்ல. வெளியில ஒரு ஃபங்ஷன் போனா கூட அப்பாவுக்காக வெயிட் பண்ணி பொறுமையா அவரு எப்ப சாப்பிடுறாரோ அப்பதான் இவங்க சாப்பிடுவாங்க. இதுக்காகவே அப்பாவும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு பசிக்குதோ இல்லையோ, இவங்களுக்காகவே முன்னாடி சாப்பிட வேண்டியதா இருக்கும். ஓகே. பை ஃபிரெண்ட்ஸ்.